அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகைகளின் செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். ராஜபக்ச குடும்பத்தினர் நிம்மதியாக வாழ முடியாது, ஏன், எதற்காக, யார் சொல்கின்றார்? வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி பார்க்கலாம். ராஜபக்ச குடும்பத்தினர் நிம்மதியாக வாழ முடியாது, முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் அதற்கு அனுமதிக்காது என்று ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பசியில் வாடி கஞ்சிக்காக வரிசையில் நின்ற குழந்தைகள் மீது குண்டுகளை வீசி கொலை செய்ய கோட்டாபய ராஜபக்சவே கட்டளை பிறப்பித்தார். 1,40,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை. இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இவர்களை ஒருபோதும் நிம்மதியாக இருக்கவிடப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். யுத்தம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச யுத்தம் நடக்கின்ற பிரதேசங்களில் 75,000 மக்கள் மட்டுமே உள்ளார்கள் என்று கூறினார். ஆனால் யுத்தம் முடிந்த பின்னர் 4,10,000 மேற்பட்ட மக்கள் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். 75,000 மக்களுக்கு உணவு அனுப்பி 4 லட்சம் மக்களை பட்டினியில் போட்டு பட்டினியால் எம்மவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள். கஞ்சிக்காக வரிசையில் நின்ற குழந்தைகள் மீது குண்டுகளை வீசி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனை செய்தவர் கோட்டாபய ராஜபக்ச. 69 லட்சம் சிங்கள வாக்குகளினால் நான் வந்தவன், எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மார்தட்டி வந்த கோட்டாபய ராஜபக்சவே அதே சிங்கள மக்கள், அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். தர்மம் வென்றது, கர்மம் அவரை நாட்டிலிருந்து அகற்றியது. இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக திரிந்தார். இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் கோட்டாபய ராஜபக்சவை நிம்மதியாக உறங்க விடவில்லை. 1,46,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை. இதனைத்தான் கர்ம வினையும் அவர்களின் வரலாறும் அவர்களுக்கு கற்பிக்கும். 75,000 மக்களுக்கு உணவு அனுப்பி அங்கு இந்தளவு மக்கள்தான் இருக்கின்றார்கள் என்று கூறி ஆயிரக்கணக்கான மக்களை பட்டினியால் கொன்றவர்களுக்கு இந்த உலகம் என்ன தண்டனை வழங்கப் போகின்றது? மக்கள் அங்குள்ள ஐநா அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கம் போன்றவற்றின் முன்னால் நின்று எங்களை விட்டு போகாதீர்கள் என கதறிய போது இந்த அமைப்புகள் மூட்டை முடிச்சுக்களுடன் வன்னியிலிருந்து வெளியேறின. ஆதரவு குரல் எழுப்பி கதறிய அந்த மக்களை தெருவில் விட்டு இந்த அமைப்புகள் தப்பி ஓடின. இவர்கள் கைவிட்டு ஓடியதால் அத்தனை ஆயிரம் மக்கள் அந்த மண்ணில் கொல்லப்பட்டார்கள். இதற்கு ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகள் பொறுப்பு சொல்ல வேண்டும். வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் கொல்லப்பட்டதற்கு நோர்வே சமாதான தூதுவர் எரிக் சொல்லேமும் பொறுப்பு கூற வேண்டும். இன்றும் தமிழர் தெருவில் நிற்பதற்கு யார் காரணம்? யுத்தத்துக்கு இலங்கை அரசுக்கும் ஆயுதம் வழங்கிய நாடுகள் யுத்தம் முடிந்த பின்னர் தமிழர் பிரச்சினைக்கு ஏன் தீர்வு வழங்க முன்வரவில்லை? ஏன் இந்த நாடுகளினால் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை? ஆகவே நாங்கள் போக முடியாத மனிதர்களாக, அனாதைகளாக உலகப் பந்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கின்றோம். தமிழ் தேசிய இனம் தொடர்ந்தும் அழிக்கப்படுகின்றது. அந்த இனத்தின் நிலம், உரிமை பறிக்கப்படுகின்றன என்றார். பாராளுமன்றத்தில் நேற்று பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களது உரையை முழுமையாக நான் வாசித்தேன். காரணம், பத்திரிகையில் வந்ததை நான் முழுமையாக வாசித்தேன். முள்ளிவாய்க்கால் பிரச்சனை அல்லது முள்ளிவாய்க்கால் விவகாரம் எல்லா பத்திரிகைகளிலும் அதிகமான இடத்தை பிடித்திருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய குற்றச்சாட்டில் கைதான 4 27ஆம் தேதி வரை விளக்க மறியல். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சம்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மூதூர் நீதவான் தஸ்னீம் ஃபவுசான் உத்தரவிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் 3 பேரும் பல்கலைக்கழக மாணவி ஒருவருமாக 4 பேர் நேற்று முன்தினம்
ஞாயிற்றுக்கிழமை இரவு சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இரவு 8:30 பின்னர் மணிக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவி உட்பட 3 பெண்களும் ஆண் ஒருவரும் சம்பூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மறு தினமான நேற்று திங்கட்கிழமை மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்ச குற்றச்சாட்டின் கீழ் சமூக செயற்பாட்டாளர் கமலேஸ்வரன் விஜிதா வயது 40, சமூக செயற்பாட்டாளர் செல்வி வினோத்குமார் சுஜானி வயது 40, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நவரத்னராஜா ஹரிஹரகுமார் வயது 43 ஆகியோரும் போலீசாரை தாக்கிய குற்றச்சாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ள கலைப்பிரிவு மாணவி கமலேஸ்வரன் தேமிலா வயது 22 ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முள்ளிவாய்க்காலில் கஞ்சி காய்ச்சி வழங்கிய குற்றச்சாட்டு. அதே போன்று மிருகத்தனமாக செயற்பட்ட மூதூர் போலீஸ் அதிகாரிகள் என்று ஸ்ரீதரன் எம்பி மற்றும் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். கஞ்சி வழங்கியவர்களை கைது செய்த மோசமான நாடு இலங்கை என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி. போலீஸ் அராஜகம், அடாவடித்தனம் மற்றும் போலீஸ் மிருகத்தனம் இந்த மண்ணில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மிக மோசமான நாடு, மிக கேவலமான நாடு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி சுகாதாரமான முறையில் காய்ச்சப்படவில்லை என்று கூறும் நீங்கள் வெசாக் வருகின்ற போது தெரு தெருவாக வழங்கும் உணவு கஞ்சியின் சுகாதாரம் பற்றி எப்போதாவது ஆராய்ந்துள்ளீர்களா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்தில். சர்வதேச மன்னிப்பு சபையினூடாக செயலாளர் நாயகம் அக்னஸ் கல்மாட் இலங்கை வருகிறார். அவர் வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொள்கிறார் என செய்திகள் வந்துள்ளன. இலங்கையில் நல்லிணக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, இங்கே போலீஸ் அராஜகம் உள்ளது என்பதை இந்த சபை ஊடாக அவருக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று மன்னார் மறைமாவட்ட பேராயராக இருந்த வணக்கத்திற்குரிய ராயப்பு ஜோசப் நல்லிணக்க ஆணைக்குழு முன்பாக 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் போயிருப்பதாக முழுமையான துல்லியமான நம்பகமான ஆவணத்தை சமர்ப்பித்திருந்தார். இந்த ஆவணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தாலும் உலக நாடுகளினாலும் ஒரு முக்கிய கருவியாக கொள்ளப்படுகிறது. ஒரு முக்கிய கருவியாக இந்த ஆவணம் இருக்கின்றது. இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டும் இந்த நாட்டில் எந்த ஒரு திறனியுள்ள தைரியமுள்ள சிங்கள தலைவரும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் இல்லை என்றும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். போலீஸ் கைது செய்தது தொடர்பாக அந்த கைது செய்ததை அவர் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால் மிருகத்தனமாக செயற்பட்ட மூதூர் போலீஸ் அதிகாரிகள் என்று வர்ணிக்கிறார். இப்படி இருக்கும்போது அப்போ யாருமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சவில்லையா அல்லது காய்ச்சி பரிமாறவில்லையா என்று பார்த்தால் பரிமாறி இருக்கிறார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மாணவர்களால் விநியோகம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையின் 5ஆம் பக்கத்தில். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமான இந்த வாரம் இடம்பெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நேற்று விநியோகிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் மக்கள் துன்பப்பட்டு வறுமைப்பட்டு உணவில்லாமல் தவித்தனர். எத்தனையோ சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளானார்கள். வலிகள் நிறைந்த அந்த நேரத்தில் கஞ்சிதான் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்தது என்ற அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவு நடத்தும் வகையில் விநியோகிக்கப்பட்டது. கஞ்சி, அந்த கஞ்சி கூட கிடைக்காமல் நிறைய மக்கள் உயிரிழந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய உறவுகள். எங்களுடைய உறவுகள் அவ்வாறு உயிரிழக்கும் போது அதை சில நாடுகள் பார்த்து கொண்டிருந்தது. இன்று அந்த நாடுகளில் உள்ள தலைவர்கள், அந்த நாடுகளில் உள்ள கட்சியின் தலைவர்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள். அன்று பார்த்து கொண்டிருந்தவர்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள். அப்படியெல்லாம் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்.
வடக்கு மற்றும் வடகிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாருக்கு பணிந்து செயற்படுவது ஏன்? செல்வராசா கஜேந்திரன் எம்பி சபையில் கேள்வி. வடக்கு மற்றும் கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா? போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதை சொன்னாலும் அதை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறிக்கப்பட்டுள்ளதா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இதனை கேட்கிறார். என்னதான் ஐயா நடந்தது, அதை சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார். செய்தி இவ்வாறு தொடர்கின்றது. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட கருணா, பிள்ளையான் இபிடிபியினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி அவர்களின் உறவுகள் இன்றும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மக்களுக்கு கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை இந்த வாரம் நாம் அனுஷ்டிப்பது வழமை. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் கட்டை பரிச்சான் பகுதியில் புவன கணபதி ஆலயத்தில் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வு இடம்பெற்ற போது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக எமது கட்சியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் ஹரிஹரகுமார் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுதான் இந்த நாட்டின் நல்லிணக்கம், பிற இனங்கள் மதங்களை மதிக்கும் பண்பு. ஆலயத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது. அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைக்கு பணிந்து செயற்படுகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறிக்கப்பட்டுள்ளதா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவு கஞ்சி பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என கூறி போலீசார் கோரிய தடை உத்தரவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அப்படியெனில் எதிர்வரும் வெசாக் தினங்களில் தன்சல் உணவு வழங்கும் செயற்பாடுகள் சுகாதார சீர்கேட்டை காரணம் காட்ட தடுத்து நிறுத்துமா போலீசார் அல்லது நீதிமன்றங்களை கோருவார்களா? அதனை ஏற்று நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? அவ்வாறான உணவு வளங்களை தடுத்து நிறுத்த உங்களால் முடியுமா? தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா? இந்த இனவாத செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துங்கள். கஜேந்திரகுமார் எம்பி கேட்கிறார். ஆனால் அதில் ஒரு விடயம் இருக்குது. இந்த வெசாக் தன்சல நடைபெறும்போது இந்த PHA அதிகாரிகள் அதை பார்வையிடுவார்கள். அது கொழும்பில் தன்சல் நடக்கும்போது நீங்கள் கொழும்பு மாநகர சபையில் இருக்கக்கூடிய PHA அதிகாரிகளிடம் அல்லது பொதுமக்கள் பொது சுகாதார பரிசோதகர்களிடம் அனுமதி பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தன்சல நடக்கும்போது அவர்கள் அதை பரிசோதித்து சுகாதாரமாக அது தயாரிக்கப்படுகின்றதா என்று பார்ப்பார்கள். ஆனால் பிற இடங்களில் எவ்வாறு என்று எனக்கு தெரியாது. காரணம் அவர்கள் இதை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இந்த தன்சல். ஆனால் தடை உத்தரவு, அதாவது உணவு சரியில்லை, உணவு தயாரிப்பில் பிரச்சனை இருக்கின்றது என்று நீதிமன்றத்திடம் சென்று தடை உத்தரவு பெறுவார்களா என்பது கேள்விக்குறிதான். சரி, இப்படி இருக்கும்போது ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, இது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம். கடந்த 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் முதலாளிமார் சம்மேளனத்துடன் நடக்கும் பேச்சுவார்த்தை ஒரு முடிவில்லை என்றால், ஒரு தீர்வு காணப்படவில்லை என்றால், ஒரு சாதகமான நிலை வரவில்லை என்றால் உடனடியாக எனது பதவிகளை துறப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் சொன்னார். இன்று தீர்வு என்றேல் நாளை விசேட அறிவிப்பு என்று ஜீவன் தொண்டமான் சொல்றார். தோட்ட தொழிலாளர் சம்பள விடயத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தகவல். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதற்கு முதலாளிமார் சம்மேளனத்துக்கு இன்னும் ஒரு நாள் மாத்திரமே கால அவகாசம் உள்ளது. அவர்கள் இறுதி தீர்மானத்தை அறிவிக்காவிட்டால் நாம் விசேட அறிவிப்பை வெளியிடுவோம் என்று நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். தொண்டமான் சொல்றாரு, ஒரே ஒரு நாள் தான் இருக்கின்றது. அதாவது இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்காக 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் நாளை ஒரு நாள் தான் இருக்கின்றது. நாளையோடு அந்த அவகாசம் முடிகிறது. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முக்கியமான தீர்வை வெளியிடுவோம் என்று தெரிவிக்கிறார் ஜீவன் தொண்டமான்.
பார்ப்போம் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ஜீவன் தொண்டமான் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். நாளைய தினம் முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிடுவதாக தெரிவித்திருக்கின்றார். இன்று தீர்வு என்றேல் நாளை விசேட அறிவிப்பு. மேலும் 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் நிலுவையில் உள்ள வழக்கு தற்போதைய சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் எவ்விதத்திலும் தாக்கல் செலுத்தாது எனவும் சட்டமா அதிபர் அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே வழமையை போன்று முதலாளிமார் சம்மேளனம் இதனை இழுத்தடிக்க முடியாது. 1200 ரூபாவை அடிப்படை சம்பளமாகவும் மேலதிக நிறை கிலோவுக்கு 60 ரூபாவையும் வழங்குவதற்கு நாம் இணங்குவதாக கம்பெனிகள் தொழில் அமைச்சிடம் அறிவித்துள்ளன. எனினும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசாங்கமும் தொழிற்சங்கங்களும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளன. எனவே நாளை புதன்கிழமை முதலாளிமார் சம்மேளனம் இறுதி தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை இறுதிப்படுத்தி மீண்டும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும். அதேவேளை விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் விசேட ஆவணம் ஒன்றும் தயாரிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். இப்படியே நீங்கள் காலத்தை கடத்த போறீங்களா? தேர்தல் திகதி கூட இந்த காலப்பகுதியில் தேர்தல் நடைபெறக்கூடும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் சமான்ஷ் ரத்நாயக் அறிவித்திருக்கிறார். அப்போ இன்னும் தேர்தல் வரைக்கும் இதை இழுத்தடிக்க போறீங்களா என்ற கேள்வி பொதுமக்களிடம் இருக்கின்றது, எங்களிடமும் இருக்கின்றது. எப்பொழுது இதற்கு ஒரு முடிவை நீங்கள் சொல்ல போறீங்க? தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம், வாசிக்கலாம். இது ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது விவாதத்தில் கலந்து கொண்டு நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா கலாநிதி அவர் சொல்றாரு, IMF-ஓட பேசுறதுக்கு, சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசுறதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறார். IMF அதிகாரிகளோடோ அல்லது IMF சிரேஷ்ட உறுப்பினர்களோடு பேசுவதற்கு நாங்கள் பயமில்லை. நாங்கள் உள்ளதை சொல்வோம். நடைமுறைப்படுத்த முடியாத விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என்று நாங்கள் IMF-இடம் கூறுவோம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் அவங்களுக்கு பயப்படுறீங்க என்று கேட்கிறார். எங்களோட தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் IMF அதிகாரிகளோடு சில விடயங்கள் முடியாது என்று திட்டவட்டமாக கூறுகிறார். ஆனால் நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீங்களே என்று அரசாங்க தரப்பினரை பார்த்து நேற்று கேட்டார். கடன் மறுசீரமைப்புகளில் 7% ரத்துக்கு இணக்கம். இது பாரிய காட்டி கொடுப்பு. 30% எதிர்பார்க்கப்பட்டது என்கிறார் ஹர்ஷ. இலங்கையின் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் ஊடாக 7% கடன் ரத்து சலுகையை கிடைக்க உள்ளது. ஆரம்பத்தில் 30% கடன் ரத்து சலுகை பெறப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் தற்போது 7% கடன் ரத்து என்ற இணக்கப்பாட்டுக்கு வருவது பாரியதொரு காட்டி கொடுப்பாகும். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் போதிய தெளிவு இல்லையாயின் எம்மிடம் கேளுங்கள், சொல்லி தருகிறோம். அப்படி சொல்றார். அதாவது உங்களுக்கு அது தொடர்பான போதிய தெளிவு இல்லை என்றால் எங்களிடம் கேளுங்கள் ஐயா, நாங்கள் உங்களுக்கு கற்பித்து தருகிறோம் எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்துவது என்று அர்ஷடி சில்வா சொல்றார். தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்தில். அப்புறம் சொல்றாரு, சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டுடன் ஒரு செயற்திட்ட வரைவுக்கு வந்துள்ளோம். அதனை ஒருபோது மாற்றி அமைக்க கூடாது என்று அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோட்டாபே ராஜபக்சவின் தவறான பொருளாதார கொள்கையினால் நாடு வங்குரோத்து நிலையை அடையும். ஆகவே பொருளாதார பாதிப்புக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுங்கள் என்று 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக நான் உரையாற்றினேன். எனது கருத்துக்கு அரசாங்கம் மதிப்பளிக்கவில்லை. ஆளும் தரப்பினர் சிரித்து கொண்டிருந்தார்கள். இல்லை என்று குறிப்பிட வேண்டாம். நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் நானும் நீங்களும் அமைச்சர் பந்துல குணவர்தனவை பார்த்து கேட்கின்றார். தனியார் ஊடகத்தில் விவாதத்தில் கலந்து கொண்டோம். அப்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல வேண்டிய தேவை கிடையாது என்று குறிப்பிட்டீர்கள். ஆகவே பொருளாதார பாதிப்புக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுங்கள் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை என்று எவராலும் குறிப்பிட முடியாது. முடிந்தால் குறிப்பிடுங்கள், பார்ப்போம், சவால் விடுகிறேன். நாங்கள் அன்றும் மக்களுக்கு பொய் உரைக்கவில்லை, தற்போதும் பொய் உரைக்கவில்லை என்று அர்ஷடி சில்வா சொல்றார். நாங்கள் இப்போதோ சொன்னோம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுங்கள் என்று சொல்லி 2020 மற்றும் 2021 ஆகிய காலப்பகுதிகளில் நாங்கள் சொன்னோம். அப்போது நீங்கள் சிரித்தீர்கள், கேலி செய்தீர்கள். ஆனால் இன்று என்ன நடந்தது? சர்வதேச நாணய நிதியத்திடம் கையேந்த வேண்டி ஏற்பட்டது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லிட்டார்,
எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த ஒப்பந்தத்தை, இந்த உடன்படிக்கையை சட்டமாக்க போகின்றேன் என்று சொன்னார். சட்டமாக்கினால் யார் வந்தாலும் மாற்ற இயலாது. அப்படி மாற்ற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை பெற்று அல்லது பாராளுமன்ற பெரும்பான்மையை பெற்று தான் அதை மாற்ற முடியும். ஆனால் இனி யாருக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்கப் போகின்றது என்பது அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. சரி, அப்படி இருக்கும் போது அடுத்ததாக இந்த ரஷ்யாவில் தற்போது உக்ரைனுடனான மோதல் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா இராணுவத்திற்கு ஆட்பலம் தேவைப்படுகின்றது. இராணுவத்தினர் தேவைப்படுகின்றார்கள். அதற்கு பயிற்சி உள்ளவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள் என்று பலரும் இணைக்கப்பட்டு வருகின்றார்கள். அப்படி கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து ஒரு 600 பேர் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதிலே சாதாரண பாதுகாவலர்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்று சொல்லுவோம், அவர்கள் கூட சென்றிருக்கின்றார்கள். அதாவது வேறு வேலைக்கு தான் செல்வதாக அழைத்து சென்று உங்களுக்கு நாங்கள் வேறு வேலை ஒன்று பெற்று தருகின்றோம் என்று அழைத்து சென்று அங்கே அவர்களை யுத்த களத்தில் களமிறக்குகின்றார்கள். இந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, மிக மோசமான வியாபாரம். பாராளுமன்றத்தில் இது தொடர்பான பேச்சுக்கள் நேற்று பரவலாக அடிபட்டது. வெளிவிவகார அமைச்சரை ரஷ்யாவுக்கு அனுப்புங்கள், தயாசிரி ஜெயசேகரவும் இது தொடர்பாக பேசியிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் கோரிக்கை விடுத்தார். வெளிவிவகார அமைச்சரை ரஷ்யாவுக்கு அனுப்புங்கள், இலங்கையர்களை மீட்க வேண்டும். தொழில் நிமித்தம் ரஷ்யாவுக்கு அனுப்புவதாக தெரிவித்து அங்கு சென்றுள்ள எமது ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் முன்னணி வரிசையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது. அதனால் வெளிவிவகார அமைச்சரை உடனடியாக ரஷ்யாவுக்கு அனுப்பி இது தொடர்பில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்கின்றார். இப்படி இருக்கும்போது தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் சொல்றாரு, அதாவது இலங்கையர்களை ரஷ்ய யுத்த களத்தில் தற்கொலை குண்டுதாரிகளாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ரஷ்ய யுத்த களத்தில் இலங்கையர்கள் தற்கொலைதாரிகளாக மாற்றப்படுவர். ராஜதந்திர மட்டத்தில் விசாரியுங்கள். தயாசிரி ஜெயசேகர சபையில் தெரிவிப்பு. ரஷ்ய யுத்த களத்தில் பாதிக்கப்பட்டுள்ள 600 இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்தவர் ராஜதந்திர மட்டத்தில் துரித நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இல்லையேல் இன்னும் 10 நாட்களுக்குள் இலங்கையர்கள் தற்கொலை குண்டுதாரிகளாக மாற்றப்படுவார்கள் என எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவிக்கிறார். மிக மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், நேற்றைய தினம் ஒரு பெண் தன்னுடைய கணவர் சென்றிருக்கிறார். 16 லட்சம் இலங்கை பணத்தை கட்டி அவர் சென்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? உங்களுக்கு மாத சம்பளம் 20 லட்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே 20 லட்சம் மாத சம்பளம் என்று சென்றவருக்கு இதுவரை அவர் ₹1 கூட இலங்கைக்கு அனுப்பவில்லை. இப்போ அவர் போய் 6 மாதங்கள் ஆகின்றதாம். சிலர் போய் 3 மாதங்கள் ஆகின்றது. இதுவரையும் எந்த பதிலும் இல்லை. இன்னும் ஒரு தந்தை ஒருவருக்கு தனது மகன் கடந்த மார்ச் மாதம் வரை தொலைபேசி அழைப்புகளை எடுத்து பேசியிருக்கின்றார் ரஷ்யாவில் இருந்து. அதற்கு பிறகு அவரிடமிருந்து எந்த தொலைபேசி அழைப்பும் இல்லையாம். அவரையும் வேறு வேலை ஒன்றுக்காக சென்றவரை யுத்த களத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் இடம்பெறுவதற்கும் அல்லது அந்த யுத்த களத்தில் இலங்கையில் இருந்து சென்றவர்கள் யுத்த களத்தில் இன்று தவிப்பதற்கான முக்கிய காரணம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி. இந்த நாட்டிலே நன்றாக உழைப்பு, நன்றாக வருமானம் கிடைத்தால் அவர்கள் ஏன் வெளிநாட்டை நோக்கி போகிறாங்க? இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நானா, நீங்களா? இல்லை. இந்த நாட்டை இப்படி ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்ததற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டு. சரி, பார்ப்போம் அவர்களுக்கு. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம். இந்த விஜயதாச ராஜபக்ச அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டார். எனவே அவரது கடமையை இடையூறு செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. விஜயதாச தலைவராக செயற்படுவதற்கு ஆதரவாக கடுவலை நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கட்சி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு, அதாவது
விஜயதாச ராஜபக்ச அவர்கள் கட்சி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு இடையூறு விளைவிப்பதை தடுக்கும் வகையில் கடுவல மாவட்ட நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்ரு அபேவர்தன மற்றும் சுமித் விஜயமுனிடி சாய்ஸ் ஆகிய இருவருமே தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஒரு வழக்கொன்றை. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நேற்றைய தினம் அறிவித்தார், அவரது தலைவர் பதவிக்கு யாரும் இடையூறு விளைவிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் இருவரால் 20 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்திருந்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை கடுவல மாவட்ட நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நியமிக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைவர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கட்சியின் செயற்குழு ஏகமனதாக தீர்மானத்திற்கமே விஜயதாச ராஜபக்சவை தவிசாளராக நியமிக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவுக்கு உட்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால தலைமையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூடியது. ஆனால் மஹிந்த அமரவீர விவசாய அமைச்சர் சொல்றார், கேளிகளை நகைச்சுவையை அவ்வப்போது இலங்கை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கேலிக்குரிய நபராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாறிவிட்டார். சொல்ல தெரியாது, நாளை காலை கூறினாலும் கூறுவார், நான் விலகவில்லையே, நான் அவ்வாறு செய்யவில்லையே என்று கூறுவார் என்று முன்னாள் ஜனாதிபதியை விமர்சிக்கின்றார் மஹிந்த அமரவீர. இப்படி இருக்கும்போது தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. தேசிய டெங்கு ஒழிப்பு 26 முதல் ஜூன் 1 வரை. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் எதிர்வரும் 26 முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 17 மாவட்டங்களில் உள்ள 71 மருத்துவ பிரிவுகளை உள்ளடக்கிய இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. என்ன செய்ய போறாங்க என்பதை கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம். வழங்கப்பட்டுள்ளது. தற்போது மேல் மாகாணத்தில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் டெங்கு பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சரி, இதான் அப்போ இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தில் உங்கள் வீட்டையும் வீட்டு பகுதிகளையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக இன்றைய லங்காதீபையில் ஒரு செய்தி வந்திருக்கு. தன்னுடைய பாட்டி மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூடாரம் அமைப்பதற்கு, அந்த கூடாரத்திற்கு மின்சாரம் பெறுவதற்காக முயன்ற பேரன் உயிரிழந்திருக்கிறார். லங்காதீப பத்திரிகையில் செய்தி வெளியாகிறது. ஆட்சிಗೆ ಮಳೆಗೆದರಟ ಲೈಟ್ ಗನ್ನಗಿಂಗ್ ಮುನುಬುರಾತ್ கரண்ட் வெதி மரூட் மிக சோகமான நிலவு. இரவு நேரங்களில் இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க, அது நீங்கள் செய்ய போகாதீங்க. அதாவது இந்த மின்சாரம் தொடர்பாக வேலைகள் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு அறிவுரைகளை பெற்று இது போன்ற வேலைகளில் ஈடுபடுங்க. காரணம், இரவு நேரங்களில் தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பாலித்த தேவர பெருமை இரவு நேரத்தில் தன்னுடைய தோட்ட காணியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதே போன்று இரவு நேரங்களில் தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. எனவே மிக கவனமாக இருங்க. அடுத்து, இந்த வீடுகளில் ஃபோன் சார்ஜ் பண்ணணும் தானே. இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணாமல் ஃபோன் பாவிக்க இயலாது. இப்போ ஃபோன் சார்ஜ் பண்ணுற நேரம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. வீட்டில் பெரிய பெரிய ஆட்கள், நல்ல வயதுக்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறது, மகள் கொஞ்சம் இந்த சார்ஜ் அடிங்கம்மா. அப்போ இன்னும் ஒருத்தர் வீட்டுக்கு புதுசாக வந்தவங்க சொல்லுவாங்க, என்ன சின்ன பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க சார்ஜ் அடிக்கிறேன்னு. அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஃபோன் கதைப்பா, ஃபோனில் மெசேஜ் அனுப்புவா, கால் எடுப்பா, சார்ஜ் அடிக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியும். அடுத்த செய்தியை பாருங்களேன், அதை பத்திரிகையில் வெளியாகிரு. ஃபோன் சார்ஜரைய தெரியட்ட மறுக்கந்தவாய். பேருவள பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 5 வயது பிள்ளை, பெண் பிள்ளை, ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த சார்ஜர் சரியாக
அந்த சொக்கட்டுளுக்கு போகாத காரணத்தினால், உள்நுழையாத காரணத்தினால் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட சார்ஜ் போட கொடுக்கறது ஒரு பெரிய சாதனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, வேண்டாம். பெரியவங்க நீங்கள் இருக்க நேரம் சின்ன பிள்ளைகள்கிட்ட சார்ஜ் போட கொடுக்காதீங்க. ஒரு உயிர் 5 வயது. ரொம்ப கவனமாக இருங்க. அவ்வளவுதான் சொல்லலாம். உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், எங்களுக்கு இலங்கையில் நிறைய பேர் போஷாக்கு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம், நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். அரசாங்கம் பார்த்தாங்க, என்ன கொடுக்கலாம், சரி தேர்தலும் வருது தானே, ஒரு 10 கிலோ அரிசி கொடுப்போம்னு சொல்லி எல்லா அதாவது ஏழை, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு 10 கிலோ அரிசி வழங்கினாங்க. ரிதிகம பிரதேசத்தில் இந்த 10 கிலோ அரிசியை வாங்கி கொண்டு போன ஒரு வீட்டு உரிமையாளர் என்ன செய்திருக்கிறாரு, கோழிகள் அங்கே நின்றுருக்கு வீட்டு முன்னுக்கு, அவர் வளர்க்குற கோழிகள். சரி, கோழிகளுக்கு கொஞ்சம் போடுவோம், பசி தானே பாவம், அதுகளுக்கு என்ன செய்கிறது, அது யாருக்கிட்ட போய் கேட்குங்க, வாய் இருந்தால் தானே கேட்குங்க. இப்போ நாங்கள் வாய் இருக்குது கேட்குறோம், எங்களுக்கும் 10 கிலோ அரிசி தாங்கன்னு சொல்லி. கோழிகளுக்கு எப்படி அந்த அரிசி எடுத்து கோழிகளுக்கு போட்டிருக்காரு. மௌபிம பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது பாருங்க. சாணாதார சால் ආගාරයට ගත් කුකුලන් අත් දෙනෙකු මියගින් උසාවිය රස පරීක්ෂණ வார்த்தாවක් ඇඳවයි. நிவாரணத்திற்கு கொடுத்த அரிசியை சாப்பிட்ட 7 கோழிகள் உயிரிழப்பு. 7 கோழிகள். இப்போ இந்த அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அந்த மாதிரிகள் அனுப்புகிறாங்களாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி இந்த கோழிகள் இந்த அரிசியை சாப்பிட்டவுடன், நிவாரணத்துக்கு கொடுத்த அரிசியை சாப்பிட்டவுடன் எப்படி இந்த கோழிகள் இறந்தது. 7 கோழிகள் இறந்துட்டான். கோழிகள் இறந்துட்டு அதுவும் ஒரு உயிர், அவற்றையும் நாங்கள் உயிராக மதிக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன நடக்கும் இந்த அரிசி, இது எப்படியோ அதை பற்றி சரியாக சொல்ல தெரிய இல்லை. ஏன்னா இன்னும் பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பார்ப்போம், வந்த பிறகு தான் தெரியும். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, ரஷ்ய யுத்த களத்தில் அடுத்த 10 நாட்களுக்குள் 600 இலங்கையர்களை தற்கொலை குண்டுதாரிகளாக நிறுத்த திட்டம் என்ற செய்தி தயாசிரி ஜெயசேகரவின் படத்துடன் வந்திருக்கின்றது. அதே போன்று மஹிந்த பக்கமா ரணில் பக்கமா இடைநடுவில் அமைச்சர் காஞ்சன வீரசேகரவிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் லக்ஷ்மண் கிரியல்ல. அந்த செய்தியும், தமிழருக்கு எதிராக போலீஸ் அராஜகம் உச்ச கட்டத்தில், நள்ளிரவில் பெண்களை கதற கதற இழுத்து சென்று அடாவடித்தனம், சபையில் ஸ்ரீதரன் எம்பி கடும் சீற்றம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. டயானாவை தவறாக வழிநடத்திய ரணில், முஜிபுர் ரஹ்மான் எம்பி சாடல் என்று செய்தியும் வந்திருக்கின்றது. இப்படிதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கின்றது. சரி, தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியையும் பார்த்து விட்டு வரலாம். GCEOL விஞ்ஞான பாடத்தில் இடம்பெற்ற தவறுகள் மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் புள்ளி என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக தமிழ் மற்றும் சிங்கள பத்திரிகைகளில் இருந்து கொண்டு வந்தோம். இன்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சிக்கு தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.